சொசைட்டியில் வந்து ஒரு 35 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு தன்வந்திரிக்கு வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு 35 வருஷம். இப்போ தன்வந்திரியில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன். அப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எனக்கு தன்வந்திரியில் பிடிச்சது ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஹெல்த்து ப்ராப்ளத்துக்காக தான் நான் இந்த தன்வந்திரிக்கு வந்தேன். என்னை அறிமுகப்படுத்தியவர் பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்ளைன் முத்துசாமி சார். எங்கே இருக்கார் முத்துசாமி சார்? கடைசியில் உட்காந்துருக்காரு. அவர் என்னை வந்து எப்போ அப்ரோச் பண்ணார் தெரியுங்களா? நைட்டு ஒரு 11:45 இருக்கும். அந்த டைமுக்கு தான் வந்து என்னை தேடி பிடிச்சார். எங்கள் சொசைட்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் சொசைட்டி. மஞ்சள் டெண்டர் நடந்து ஃப்ரைடே இது வியாழக்கிழமை நைட்டு மஞ்சள் டெண்டர் நடந்து எல்லாம் பேமெண்ட் நடந்துகிட்ருக்கு. நான் எப்படி ஆஃபீஸில் இருப்பேன்னு தெரியும். 11:30 மணிக்கு மேலே வந்து எங்கள் கேட்டுக்கு முன்னாடி இவருடைய ஃப்ரெண்டும் வந்து நின்றுக்கிட்டு, சார் உங்களை பார்க்கணும், இங்கே தான் இருக்கீங்க, உள்ளதான் இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ஆமாம் சார் வந்தாங்க, என்கிட்ட பேசினாங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 நெட்வொர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால எனக்கு நெட்வொர்க் மேலே அவ்வளோ ஒரு அழகாதி பிரியம். இங்கே இருக்கவங்களுக்கு நெட்வொர்க்கை பற்றி எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியாது. இன்றைக்கி வந்து நாம் இருக்கிற வேலைலாம் சம்பாதிக்க முடியும். ஒருவேளை நம்ம அப்பா அம்மா சம்பாரித்து வச்சுருந்தா அதை இருக்கிற வேலைலாம் சாப்பிட்லாம். ஆனால் நமக்கு பின்னாடி நம்ம பரம்பரைக்கு வருமானத்தை கொடுத்துட்டு போகணுன்னா, ராயல்ட்டி வருமானத்தை கொடுத்துட்டு போகணுன்னா அந்த நெட்வொர்க் விஷயத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அதை வந்து நான் கிட்டத்தட்ட 20-25 வருஷமாக அனுபவிச்சிருக்கேன். நான் நெட்வொர்க் இதெல்லாம் பண்ணி, அதனால் வந்து நெட்வொர்க் பேரில் எனக்கு ரொம்ப பிரியம். சார் அதுவும் முத்துசாமி சார் எது சொன்னாலும் கண்டிப்பாக நான் செய்வேன். அந்தளவுக்கு அவரும் என்ன ஒரு நல்ல நண்பர் வந்து சொன்னார். அப்போது ஒன்றுமே பேசுகிறேன், நான் அக்ரி மட்டும் பார்க்கலாங்க, ஏன்னா விவசாயிகள் நிறையா இருக்காங்க, அக்ரி மட்டும் பார்க்கலான்னு சொல்லிட்டு சரிங்க பார்க்கலான்னு சொல்லிட்டேன். ஆனால் என்ன பண்ணார், உடல் என்ன அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு நம்ம தமிழ்நாடு தந்தை மோகன் சார் கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்த நாள் வீக்லி ஆஃப் வந்தார். மோகன் சார் வந்து உட்காந்து பிளான் எல்லாம் சொன்னார். எல்லாத்தையும் தரவாக பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறேன் சார்னு சொல்லிட்டு சொன்னேன். அவ்வளோதான், ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் இன்னும் ஒரு 6 மாதம் ரிட்டையர் ஆக போகிறேன், பார்க்கலாம் சார்னு விட்டுட்டேன். எனக்கு வந்து 2003 சுகர் சார். சுகர் என்ன பார்த்தா சுகர் பேஷண்ட் மாதிரி தெரியுதா? இப்போ தெரியல, ஆனால் பொய் சொல்கிற மாதிரி தெரியுது. 2003 சுகரு. 2014 என்னுடைய சுகர் அப்நார்மலாக போய் கண்டிஷன் ரொம்ப மோசமாக போய் இன்சுலின் போட்டால் தான் உயிர் பிழைக்க முடியும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். எங்கள் ஃபேமிலியில் டாக்டர், என் பையன் டாக்டர், மச்சான் டாக்டர், என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டார், இதுக்கு மேலே வந்து இன்சுலின் போட்டால் தான் நீங்கள் வேலையை பார்க்க முடியுன்ட்டார். 2014 17-18 வரைக்கும் இன்சுலின் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஆர்பிஎஸ்க்காக தான் நான் பிஸ்னஸில் இறங்கினேன். அப்புறம் இருக்கிற ப்ராடக்டை சார் சொன்னார், அந்த ப்ராடக்டை நம்ம இமுரிச்சிலேருந்து டீடாக்ஸ்லேருந்து மதுரையிலேருந்து எல்லாம் எடுக்க ஆரம்பித்து 6 மாதத்தில் இன்சுலின் ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்சுலினை 6 மாதத்தில் 18 எண்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்சுலின் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அன்னையிலேருந்து இன்னை வரையில் இன்சுலின் கிடையாது. ஆச்சுங்களா? அன்னையிலேருந்து இன்னை வரையில் இன்சுலின் கிடையாது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 வருஷமாக இன்சுலின் இல்லாமல், ஆனால் ரொம்ப அப்நார்மலாக போய் நம்ம ஹார்மோன்ஸில் கொஞ்சம் டேமேஜ் ஆன கண்டிஷனில் ஆங்கில மெடிசன் 2 எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிளைக்கோமேட் GB2 2 மெடிசன் எடுத்துக்கிட்டு நான் கண்ட்ரோலில் இருக்கேன். இன்னொரு விஷயம், அந்த சுகர் பேஷண்ட்லாம் தெரியும், நம்ம அலோபதி ஆங்கில மெடிசன் எடுக்கும்போது படிப்படியாக நம்ம ஆர்கான்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி நம்ம ஒன் வே தான், அது திரும்ப ரிட்டர்ன் கிடையாது. அந்த மாதிரி தான் போயாகணும். ஆனால் இன்றைக்கி நான் என்ன கண்டிஷனில் இருக்கேன், என்னுடைய உடம்பில் இன்றைக்கி வந்து ஒரு 35 வயசு பையன் செய்கிற வேலை அத்தனை வேலையும் நான் செய்கிறேன். இன்றைக்கி ஸ்டாக் பாயிண்டில் சாருக்கு தெரியும், 30 கிலோ பெட்டியை கூட தூக்கி கொண்டு போய் பஸ்ஸில் கொடுப்பேன், வருவேன், எல்லா வேலையும் செய்கிறேன். காலையில் ஆரம்பித்தா நைட்டு 10 மணி வேலை கூட சுறுசுறுப்பாக வேலை பார்க்குறேன். இவ்வளவுக்கு என்ன காரணம், நம்ம தன்வந்திரி ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை நான் அனுபவித்து இதை நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாக் பாயிண்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் டாக்டரே வந்தாலும் இனிமேல் இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கூட நான் விட மாட்டேன். சிஎம்டே உனக்கு பொருள் கொடுக்க மாட்டேனாலும் சண்டை கட்டி அந்த மாதிரி. அதே மாதிரி நாங்கள் ஸ்டாக் பாயிண்ட் இன்றைக்கி ஆத்தூரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்டு கொடுத்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ரிசல்ட் எடுத்திருக்கோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யோகா மையத்தில் ஒருத்தருக்கு மூட்டு வலி கொடுத்தாரு சார், என்னுடைய டவுனின் முனிவேல் சார். அவர் கொடுத்த இடம்லாம் ரிசல்ட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து பிஸ்னஸ் வேணாங்க, எனக்கு ப்ராடக்ட் கொடுக்குனாரு. அவருக்கு மூட்டு வலி சரியாச்சு. அவர் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பைல்ஸுக்கு கொடுத்தாரு.
அவர் சொல்லி இன்றைக்கி மாதம் 1ஆம் தேதியான ப்ராடக்ட் ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே கொடுத்தாலும் எத்துக்கு கொடுத்தாலும் ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இங்கே இருக்க மக்களுக்கு சொல்கிறேன், ப்ராடக்ட் மேலே உங்களுக்கு சந்தேகமே வேணாம். பைல்ஸுக்கு ஒன்றே தான், இந்த பைல்ஸ் பவுட்ரு நாங்கள் கொடுத்தது, பைல்ஸ் ரிலீஃப் பவுட்ரு, ஜைமோ வச்சு ஜைமோலாக்ஸ் பவுட்ரு 3 தான் காம்பினேஷன். அந்த பைல்ஸ் ரிலீஃப் பவுடர் கரெக்டாக 2 பாக்கெட் கொடுத்துருவோம். 40 பாக்கெட், 10 நாளைக்கு காலையில் 1 நைட் 1, மீதி 20 நாளைக்கு ஒவ்வொரு பாக்கெட்டு. நல்ல ரிசல்ட், ஃபஸ்ட்டு மந்த்துன்னு நல்ல ரிசல்ட்டு. அந்த மாதிரி நல்ல ரிசல்ட். எந்த ப்ராடக்ட் யாருக்கு கொடுத்தாலும் முன்னே நாம் நம்பணும்னா நாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்காது. நல்லா இருக்கவங்க கூட இன்றைக்கி நம்ம இம்யூனிட்டி டீடாக்ஸ்லாம் வந்து ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, நல்ல இன்றைக்கி ஆரோக்கியத்தில் இருக்கவங்க எடுக்கலாம். அதனால் நம்ம ப்ராடக்ட் எடுத்து நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா கிடைக்கும். ரெண்டாவது இன்னொரு விஷயம்னா, இங்கே ரிட்டையர்ட் பர்சன் இருப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. ரிட்டையர் ஆனவங்க நல்லா ஜாலியாக சந்தோஷமாக இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? எங்கேயாச்சும் ரிட்டையர்ட் பர்சன் யாரும் இருக்கீங்களா? கொஞ்சம் கை தூக்குங்க சார் பார்க்கலாம். உங்கள் லைஃப் எப்படி சார் இருக்குது? தன் வந்துட்டு வரலன்னா எப்படியா இருக்கும்? சொல்லுங்கள். அதான் இது என்னென்னா, இன்றைக்கி ரிட்டையர்ட் பர்சனுக்கு பழைய ஸ்டாஃப்லாம் இருந்தால் பென்ஷன் இருக்கும். ஒரு 2005 பின்னாடி பென்ஷன் கிடையாது. ரிட்டையர் ஆகிட்டாவே அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். அவங்க யாரையும் நம்பி இருக்கணும், பையனை நம்பி இருக்கணும், இப்போ ஃபேமிலியை நம்பி இருக்கணும், நம்ம எப்படி இன்னும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் ரிட்டையர் ஆகும்போது என்னுடைய சேலரி, ஒருத்தர் கேட்டாங்க சேலரி என்னென்னு. ரிட்டையர் ஆகும்போது எனக்கு 68,000 சம்பளம். நான் இப்போ 7 வருஷம் ஆகும்போது நான் ரிட்டையர் ஆன மாதிரி 1% கூட ஃபீலிங்ஸே கிடையாது. ஏன்னா அந்த சம்பளம் இதில் அதுக்கு மேலே இதில் வந்துட்டுருக்கு. நான் இன்றைக்கி 4 பேர் கொடுக்குற லெவலில் இருக்கேன். இவ்வளோ எனக்கு தன்வந்திரி தான் கொடுத்துருக்கு. ஆரோக்கியத்தை கொடுக்குது, ஐஸ்வர்யத்தை கொடுக்குது. அதோட வேறு என்ன வேணும் நமக்கு? அது மட்டும் இல்லை சார். இன்றைக்கி என்னுடைய பையன் டாக்டர், இஎஸ்ஐ டாக்டர். என் பையன் டாக்டர், கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸரு. இன்றைக்கி ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு வர்ற 50%க்கு மேலே சார் இருக்கும்போது வர்றாங்க, பார்க்குறாங்க. நான் மேக்ஸிமம் பேர் என்னையும் டாக்டர்னு தான் சொல்கிறாங்க. நான் ஒரு பேங்க் மேனேஜர், ஆனால் நான் டாக்டர். இதில் வர்ற ஒவ்வொரு ரூபாயும் நமக்கு புண்ணியத்தோடு கிடைக்கிற ஒரு வருமானம். இது புண்ணியத்தையும் வாங்கிக்கிறோம், வருமானத்தையும் சார் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியை பற்றி நாங்கள் 2-3 நெட்வொர்க் பண்ணதுனால இந்த கம்பெனியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். இந்த கம்பெனி 2018-19 ஆரம்பிச்சிருந்தாலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் 2009 சாரி 2008 எண்டு 2009 ஆரம்பித்து இன்றைக்கி 15 முடிஞ்சு 16 வருஷம். நிறைய கம்பெனி பார்த்துருக்கேன். ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேஸ்ட்டோ ஒரு பொருளோ 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அடுத்த 5 to 10 இயர்ஸில் அதை டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆகிருக்கு. விலையை பொறுத்து வரலாம். இன்றைக்கி நம்ம கம்பெனி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 15 வருஷம் முடிஞ்சு 16 வருஷம் ஆனாலும் 70% ப்ராடக்ட்டு ரேட்டே ஏற்றலைங்க. கிளாஸ் கொடுக்கலாமே, ரேட்டே ஏற்றலை. ஜைமோலக்ஸு பேஸ்ட்டு 100 ரூபாய். அதான் என்ன சொல்லப்போனால் அது எப்போ கொடுத்தாருன்னா ஆத்தூர் வந்திருந்தார். 19 சார் ஆத்தூர் வந்திருந்தார். அப்போ எங்காலும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு பேஸ்ட் விற்கலான்னு 150 ரூபானா ஜனங்க வாங்க மாட்டுறாங்க சார், 200 ரூபானா அப்படின்னு கேட்டோன்னே அடுத்த மாதமே போயிட்டு அந்த பழைய ரேட்டு மேலே சீல் அடித்து 90 ரூபாய்க்கு கொடுத்தாரு. 150 ரூபாய்க்கு விற்க சொல்லி 150 ரூபா எம்ஆர்பி, 90 ரூபா டிபி அப்படியே மாற்றி கொடுத்தாரு ரேட் வைஸு. அதே மாதிரி பிஸ்னஸ் பிளானில் ஒரு சில விஷயம் சொல்ல விரும்புகிறேன். சார் வந்து ரமேஷ் நல்ல டீப்பாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி எடுத்தார். நம்ம டைமண்ட் முடித்து அடுத்து அதுக்கு மேலே நம்ம ஒவ்வொரு கீழே டைமண்ட் வரும்போது நமக்கு எவ்வளோ சார் கொடுத்தாங்க? ப்ளஸ்ஸு 1% தான். நம்ம கீழே ஒரு டைமண்ட் வந்தால் 54லேருந்து 55, அடுத்த டைமண்ட் வந்தால் 56, அடுத்த டைமண்ட் வந்தால் 57. இப்போ வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைமண்டுக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க? 60%. அந்த 1 2 ஆகியிருக்காங்க. நிறைய கம்பெனிகள் பார்த்திங்கன்னா நம்ம வருமானம் அதிகமாக சம்பாதிக்க நம்மளுடைய வருமானத்தை குறைப்பான், டார்கெட்டை அதிகப்படுத்துவோம். ஆனால் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற லீடர்ஸுக்கு எப்படி அதிகமாக வருமானத்தை கொடுக்க முடியும், ப்ராடக்டை விலையேற்றாமல் எப்படி கரெக்டாக கொண்டு போய் மக்களுக்கு கொடுக்க முடியும், ஹெல்த்தி இந்தியா வெல்த்தி இந்தியான்றது நம்ம தன்வந்திரியில் மட்டும்தான் சார். நான் அது உணர்ந்து சொல்கிறேன், நான் வெறித்தனமாக சொல்கிறேன். என்னுடைய ஹெல்த் வைஸ் இன்றைக்கி ஃபேமிலி எங்கள் வீட்லேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அவங்களும் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. எப்போ 2015-16 இந்த ஷோல்டர் வந்து கை வலின்னு சொல்லிட்டு ஆர்த்தோ டாக்டர்கிட்ட எங்கள் பையன் அனுப்பிச்சாப்புல போனோன்னு என்ன தரணும் சொன்னார்,